மனிதன் சொர்க்கத்தில் வாழ நரகத்தில் வாழும் குடும்பம். மீளவும் முடியாமல், மீட்கவும் முடியாமல், கேட்டும் கெட்டுப்போகும் இந்த சமூகம். சாயந்தரம் வந்ததும் சாய்ந்திடும் உடல்கள், இருட்டை விழுங்கும் இரவு நேர பானம். கவிஞனையும் கலைஞனையும் அடையாளம் தெரியாமல் அழித்தெடுத்தது இந்த பாட்டில். கல்லறை கவிஞனின் கதை ஒன்று உண்டு. பாட்டில் ராதா படம் சொல்ல போகும் கதை ஒன்று உண்டு. விரைவில் உங்களுக்காக. பாட்டில் ராதா படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் படக்குழுவினர் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் நீலம் புரொடக்ஷன் சார்பில் இயக்குனர் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடைக்கு அழைக்கிறோம். பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாட்டில் ராதா படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அமீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துவக்கமாக கோடம்பாக்கத்து குட்டி சுவர்களை எல்லாம் மதில் சுவராக வேடிக்கை பார்த்த போஸ்டர் நந்தகுமார் அவர்களின் மகன். நோக்கும் திசையெல்லாம் பார்க்கும் பார்வையெல்லாம் சினிமாவை நோக்கிய பயணம். பட தயாரிப்பாளர் நடிகர் பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கும் பிரசன்ட் மீடியா அண்டு அமீர் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, குடலில் நடுக்கமாக இருந்துச்சுன்னா என்னை பாட்டில் ராதா நினச்சிக்காதீங்க. செம ஃபீவரு. ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி சொன்னோம். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ உறுதுணையாக பக்கபலமாக ஸ்கிரிப்டிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்காக. பலூன் பிக்சர்ஸும் நீலமும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு டிகிரி பண்ண மாதிரி இருந்துச்சு நீலமோட படம் பண்ணது. நிறைய கற்றுக்க ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது இங்கே பார்த்தது ஒரு மாதிரி ப்ராசஸே வேறு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணலான்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு. பாட்டில் ராதா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்க்குற ஒரு கேரக்டர், ஆனால் கடந்து போயிடுவோம். இந்த கதை கேட்கும் போது அதுதான் ஃபீல் பண்ணேன். ரஞ்சித் சாரும் இது ஒரு நம்மளோட கடமை, ஒரு சொசைட்டிக்கு நம்ம பாட்டில் ராதா கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக வந்து ஃபீல் பண்ணோம். ரொம்ப பெருமையான ஒரு படமாக நான் நம்புகிறேன். தினகருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து தினகர் வந்து இந்த கதையை நாங்கள் சொன்னதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஒரு பேய் உழைப்பு. ரொம்ப அழகாக வந்து இந்த நீலமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே ஒரு வித்தியாசமாக ஒர்க்கு. யாரும் வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த கதையை அவ்வளோ ஃபில்டர் பண்ணாங்க. எல்லா படமுமே அது பார்க்குறதுக்கு ஈகோ எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஒரு டீமாக பார்க்க முடிஞ்சு. அது வந்து அவர் அந்த மாதிரி கரெக்டாக வழி நடத்தியிருக்காருன்றது ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. அது நீலம் ப்ரொடக்ஷனோட நம்ம, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அவர் பின்னாடி வேறு மாதிரி வேலை செய்கிறாரு. என்ன தயார் பண்ணுறது, இது நீலம் ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனின்ற மாதிரிலாம் பார்க்க முடியல. ஏதோ ஒன்று யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்போ அது ஓகே பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். அவர் சீக்கிரத்தில் பண்ணுறதுல ரொம்ப நேர்மையான ஒரு ஜென்யூனான ஒரு படமாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். பாட்டில் ராதா ஒரு முக்கியமான படம். அடுத்து கண்டிப்பாக இந்த படம் நின்று பேசுவோம்னு சொல்லி நல்ல படம் பண்ணியிருக்கோம். பிரசன்ட் மீடியா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது தேட்டரில் வந்து மக்களுக்கு ரீச் ஆனால் போதும், இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்
மழை மேகத்தில் கொட்டும் சப்தம் போல உன் குரல், மயிலிறகை வார்த்து எடுக்கும் உன் பாடல்கள், சில்லாஞ்சிரிக்கையும் பொட்டு வச்ச தங்க குடமும், போகாத ஊருமில்லை வாங்காத பேரும் இல்லை, தன் படத்தையும் பாடல்களையும் எப்போதும் வெற்றியாக்கும் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் நான் இந்த படத்தில். அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித். முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காமல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதித்து என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் கைத்தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துவீங்க. இப்போது ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா முதல்ல அவரை மீட் பண்ணும்போது அவர் பேசுகிறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்புவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமாக அவரை வந்து அவர் யார், எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். ஆக்சுவலாக அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாரும் விழுந்துடுறாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து ஐ லாஸ்ட் தெம் டு இட், அந்த பழக்கத்துக்கு. இப்போ அந்த ஒரு குழியில் விழுந்தால் அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுலேருந்து திரும்ப முடியுமா, அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் த்ரோன் இன் டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. எங்கேயோ வந்து பிறந்துடுறோம், எப்படியோ இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே எண்ட போகிறோம்னு நம்மளால் சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளாக இருக்கிற நேரத்தில், எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக தான் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட், நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது? ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானாக தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன், இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு கலைப்படைப்பாக நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆஃப்கோர்ஸ் ப்ரெட்டென்ஷியஸாக இருக்காது, ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன். பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம். அவ்வளோ என்டர்டெய்னிங்காக. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கணும், ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையவே கேட்குறாங்க. இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து, எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களாம், ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த விஷயத்தை வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்குது. அதை வந்து ரொம்ப அருமையாக கையாண்டிருக்கார் இயக்குனர், நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நான் பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில் ஒரு நல்ல படைப்பை, வெற்றிகரமான படைப்பை மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமாக, ஒரு கம்ப்ளீட் படமாக இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் பாடலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும். என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர்னா, ஃபஸ்ட்டு நான் கபாலியில் அவங்க பாடின எழுதின பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன்.
அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது அவங்களோட ரைட்டிங். நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஜோக்கரில் எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்தியா ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தார். இந்த படத்துலையும் ஒரு பாட்டு எழுதியிருக்கு. நீங்கள் கேட்ட அந்த அந்த பாட்டு போடலை இல்லைங்க? ஓகே, இன்னும் போடலை. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு. செல்லம்மா பாடும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேசட்டடான ஒரு ரைட்டர், ரொம்ப நான் என் மரியாதைக்குரிய ஒருவர். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்டு அறிவு ஒரு பாட்டை அவர் எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில். அவரை நான் ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அவர் ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா இங்கே? ஐயா வணக்கம். வணக்கம். சாரி, நான் அவங்கள பார்க்கல. அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினச்சேன் இன்றைக்கி, பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிவிடுமோ என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது போடலை. ஸோ பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இங்கே நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல. இந்த ஒரு தேங்க்ஸோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். என்னென்னா, இந்த பாட்டில் ராதா படம் பொதுவாக அதாவது ஒரு பொறுப்பு, யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்குது அவங்கள நம்ம பார்க்கறதுல. ஐயோ இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா, ஐயோ இவன் கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்கலாம் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே எனக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஜோக்கர் படம் பண்ணும்பொழுது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சாங்க தியேட்டரில் எல்லாருமே. ஆனால் அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அழுதாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஒரு பிம்பம் தானே நம்மளுக்கு இருக்குது. ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படி தானே இருப்பாங்க, அப்படி தானே இருப்பாங்க, நம்ம ஈஸியாக நினச்சிடலாம். பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்குது. அதாவது எப்பேற்பட்ட குழியில் நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த குழியிலேருந்து மீண்டு எழ முடியும்ன்றத பாட்டில் ராதா அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி தியேட்டரில் சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமாக கண்டிப்பாக காட்டுங்க. வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வானம் நீ என் தூரல் நீ பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க, அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். என் வானம் நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க அந்த பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினகரன் சொன்ன அந்த சிச்சுவேஷன். நிறைய இயக்குனர்களோடு நம்ம வேலை செஞ்சுருந்தாலும் தினகரன் தோழர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பாட்டுக்காக 3 பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இயக்குனராக ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது, அது எவ்வளோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றது. அதிலிருந்து தான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன். இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்துலேயும் அப்படின்னு சொல்லுவேன். சங்க இலக்கியத்துலேயும் கல்லுண்ணுதல் இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதியமான் இறந்த பிறகு ஔவையார் ஒரு கையறு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க. நிச்சயம் அது எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை வாசிக்கும் போதே நம்ம அறியாமலேயே கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஔவையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையறு நிலை பாடல் மிக முக்கியமானது தான் நான் நினைக்கிறேன். அதில் 2 வரி வரும். சிறிய கல்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல்பெறினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக கல் கிடச்சிதுன்னா அது நீ எனக்கு கொடுப்ப, அதிகமாக கல் கிடச்சிதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடிச்சு அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் கண்ணுள்ளுதல் இருந்தது தான். ஆனால் அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாக இருந்தது. அது எல்லாரும் அருந்தக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பாரபட்சம் கிடையாது. இது பாலின பாரபட்சம் கிடையாது, பொருளாதார பாரபட்சம் கிடையாது, நில பாரபட்சம் கிடையாது. இந்த நிலத்தில் இருக்கிறவங்க தான் அருந்தணும்னு 5 நிலத்தில் இருந்தவங்களும் கல்லை அருந்தினாங்க. அது ஆரோக்கியமானதாக இருந்தது. அது உடலுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தது, சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்குது அப்படின்றதுக்கான சாட்சியமாக தான் பாட்டில் ராதா படத்தை நான் பார்க்குறேன்னு. குடும்பங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவின்ற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்போ சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய படங்களில் அது ஒரு கோடிட்டு காட்டக்கூடியதாக வந்து இருக்கும். ஆனால் பாட்டில் ராதா ஒரு குடும்பம், ஒரு காதல், ஒரு இல்லறம்ன்றது எப்படி வந்து அது அழகாக கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி செதஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஷான் சொன்ன மாதிரி தான், அதை நிச்சயமாக எல்லாருமே பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான். மிகப்பெரிய நன்றி ஷான், நீங்கள் பாடியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே பண்ண படங்கள்லேயும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. இயக்குனர், தயாரிப்பாளர் ரஞ்சித் சாரை பற்றி சொல்லணுன்னா, பரியேறும் பெருமாள் தொடங்கி இப்போ பாட்டில் ராதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும். யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ, ஜேபேபியில் இருந்த ஒவ்வொரு படங்களுமே சரி, ஜேபேபியாக இருக்கட்டும், ரைட்டராக இருக்கட்டும், குண்டுவாக இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்கிறது, எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், கவனிப்பாரற்றவர்கள், இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தோழர் நினச்சிருந்தா அதை வந்து அனிதாவோட பேர்லேயோ அவரோட பேர்லேயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அதை இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான், குறைந்தபட்சம் 1/3 பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு. அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் ராதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பாடலாசிரியர் தனிக்கொடி அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். உமாதேவி, ரமேஷ் வைத்யா பாடலை பற்றி பேசியதற்கு பிறகு என்ன பேசுகிறேன்னு தெரியல. இந்தியாவின் தமிழ் சினிமாவின் உலக அடையாளமாக இருக்கிற அரும்பெரும் மேடை இது. அத்தனை இயக்குனர்களும், மிகப்பெரிய இயக்குனர்களும் இந்திய அடையாளமாக உலகத்திற்கு இருக்கக்கூடிய, வரும்போது கூட பேசிக்கிறது அதிகம் தோழர், நம்ம கண்ணாடி பிரச்சனையை பேசும்போது மிஸ்கின் சார் வந்துட்டார், அதனால கண்ணாடியை கழட்டிடும். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பை எப்படி வந்ததுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு சுருக்கா முடிச்சிடுறேன். பாடல் எல்லாமே முடிஞ்சிருச்சு, படமும் முடிஞ்சிருச்சு. ஒரு பாடல் மட்டும் ஒரு வாரத்தில் வேணும் அப்படின்னு தினகரன் சொல்லி அதியன் தோழர் வந்து நீங்கள் தனிக்கொடி தோழரை ட்ரை பண்ணுங்கள், அவர் செய்வாருன்னு சொன்னாங்க. அதே போல் வந்தார். அப்படி தான் நான் அறிமுகமானேன். அதே மாதிரி ஒரு வாரத்தில் அந்த பாடலை வந்து ரெக்கார்டிங் முடித்தோம். நான் வந்து ஜான் ரோடன் சாரை சொல்லணும், எனக்கு இது 2வது படம் நீங்கள் கொடுக்கறது. ஆனால் நம்ம உமா தோழர் சொல்கிறாங்க, உண்மையிலேயே ஃபஸ்ட்டு பாட்டை பாடினது நீங்கள், எனக்கு தான் மாட்டிருக்கீங்க. ராட்சசி படத்தில் என் பாட்டை பாடினது நீங்கள் தான். அதுபோல் தொடர்ந்து எங்களுடைய பயணம் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த படத்தில் மிக மிக முக்கியமான பாடலை, அதென்ற யாரோ சொன்னாங்க, அந்த பாட்டை ஒளிபரப்பாமல் இருக்கிறதுக்கு அந்த கண்டென்ட் ரிலீஸ் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாடல் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன். எழுத்தாளர் பிரபஞ்சன்ட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், நீங்கள் பாரில் உட்காந்து என் ஃப்ரெண்டோட குடிச்சிருக்கீங்க, நீங்கள் குடிகாரர் தானே அப்படின்னு. அதுக்கு பிரபஞ்சன் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில், நான் குடிப்பவன் தான், ஆனால் குடிகாரன் அல்ல. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்களா? குடிப்பவன் எப்போவாவது குடிக்கிறவன் தன்னுடைய கிரியேட்டிவ்காண்டியோ சந்தோஷத்துக்காண்டியோ நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக குடிப்பவன். ஆனால் குடிகாரன் என்பவன் தன் உழைப்பு, தன் வாழ்க்கை அத்தனையும் செலவு செய்து அதற்காக அழிந்து போகிறவன் குடிகாரன். எனவே நான் குடிப்பவன் தான், குடிகாரன் அல்ல என்று சொன்னார். ஆனால் இந்த படத்தில் ஒரு குடிகாரன் எப்படி மீண்டு வருகிறான் என்கிற ஒரு மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய பாடலை எனக்கு தந்த இயக்குனர் சிவலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், எப்படி அதிகன் தோழர் அறிமுகமாகி சிவலிங்கம் எனக்கு 2 பேரும் ரஞ்சித் தோழரை சொல்லி எனக்கு ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த மேடைகளையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் தீவிர வெறித்தனமான ரசிகன். அவருக்கு அண்ணன் கூப்பிடுவார், அந்த டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருக்காரு. அந்த டிஸ்டன்ஸை உடைச்சிட்டு அதை உடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு
முக்கிய ஆளுமைகள் இருக்கிற இந்த அரங்கத்தை மதித்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் இந்த படத்தை கொண்டு செல்வதன் மூலம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல காரியம் செய்வீர்கள் என்கிற அன்புணர்வோடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். மதுவுக்கு எதிராக மாறன், ஆம் உண்மையும் கூட. சமீபகால படங்களில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் நடிகர். பாட்டில் வரும் பாட்டில் ராதா நடிகர் மாறன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு. இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது, படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு. அப்போ உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும் போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளை ஒரு 10-15 வருஷம் கழித்து நம்ம தமிழ் சினிமாவே உலக சினிமாவாக ஆக போகுது, அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி புரட்சி படங்களாக கொடுக்குற இயக்குநர்கள்லாம் அவங்க மத்தியில் நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமகாலத்தில் நாமளும் நடிச்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன். நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் படம் பாருங்கள், ஏன்னா புதுசு, நம்ம சும்மா ஜாலியாக காமெடி எல்லாரையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் என்ன நடிக்க வச்சு இன்றைக்கி எங்கே வெளியில் யார் பார்த்தாலும் ஜே பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை பார்க்க வராங்க. ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பசங்க முதற்கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது. எப்படி ஜே பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனோ, கொஞ்சம் பக்கத்து வீடு பாட்டில் விடாத வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு எங்கள் கூட்டின்னு சென்ட்ரலில் விட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம், அன்னையில் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை நல்ல தரமான படங்களாக எடுத்துகிட்டு வராங்க. அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது. அது ஒரு குடினால் ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம். அதில் மேடம்லாம் கோச்சு கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். சுடுகாட்டில் அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று. அதில் ஒரு செகண்ட் சரணம் வரும். 7 மாடி வீடு கட்டி எல்லா ரூமிலும் ஏசி போட்டுட்டு இங்கே படுத்து கிடக்கிறான். சாதி மத பேரை சொல்லி சண்டையிட்டு மாணவர்கள்லாம் சரிசமமாக இங்கே தூங்குறான். வந்தால் வாசி, வரலாம் சுகவாசி, எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி, ராவா ஊற்றிக்கின்னா நீயும் ஊற்றிப்ப, மூஞ்சியை போத்திக்கின்னு முழுசாக போயிடுவேன், கொஞ்சம் ஒச்சக்கலிக்க கொலையை செய்வான், எச்சக்கலை கூட சேராதே, அணகோடா முன்னே மகுடி போதாதே, ஜெராசிக் பார்க்கில் வாக்கிங் போகாது அப்படி எழுதியிருப்பேன். ஆனால் என்ன விஷயம்னா, அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறேன் அப்படின்னும் போதோ அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் முன்னாடி, அவங்களாம் பேசிட்டோம், நான் வேணாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பேசுனாங்க. சரி, அந்த 1 நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் படத்தின் ஆர்ட் டைரக்டர் ராஜா அவர்களே. இந்த படத்துக்கு செட்டு போடுறது ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ரஞ்சித் தினகர். ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது எனக்கு. இது உள்ளே வரதுக்கு காரணமே அவங்க 2 பேர் தான். இந்த படத்தை பற்றி பேசினா, இந்த படம் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசு. இந்த படம் இயக்குனர் தினகர் இந்த படத்தை பற்றி ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேமிலியை பற்றியான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கேன். அது கூட நான் இந்த படத்தோட என்னோட உழைப்பும் இதில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட சேர்ந்து நான் கூட்டோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் நீலம் ப்ரொடக்ஷனோடு சேர்ந்து இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரைட்டருக்கு அப்புறம் இந்த படம் 2வது படம் எனக்கு நீலம் ப்ரொடக்ஷனில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இதில் குரு சோமசுந்தரம் சார் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த படத்துக்குள்ளே. அவர் ஒரிஜினல் அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்புறம் சஞ்சனா அவங்களும் அந்த ஸ்லாங்கில் அவ்வளோ அழகாக அடிக்கடி அதில் ஒரு விஷயம் சொல்லுவோம், என் தாலியை கொத்தார்த்துன்னு போயிட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் ரொம்ப சூப்பராக ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வலியை, அவ்வளோ வருத்தத்தையும் அவ்வளோ அழகாக அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. பாரி, அதே மாதிரி பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். ரொம்ப லைவாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரூபேஷ் கேமராமேன், ரூபேஷ் சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்குள்ளே. ரொம்ப மினிமல்ஸான ஒரு லைட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இந்த படத்தை நம்ம பண்ணி கொடுத்த அந்த செட்டுக்குள்ளே என்ன அழகாக பண்ணணுமோ, என்ன மூடுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக ரூபேஷ் பதிவு பண்ணது ரொம்ப சூப்பரான ஒர்க். அதெல்லாம்
மற்றபடி இப்போ மேடையில் வந்திருக்க அனைத்து பெரிய இயக்குனர்கள் மத்தியில் இந்த இடத்துல நான் உட்காந்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேசுறது தடுமாற பாருங்க. நான் அவ்வளோ பெரிய இயக்குனர் இதில் இருக்கிறன்ற போது எனக்கு ஒரு இந்த மேடை வந்து எனக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மேடையில் கிடைச்சது ரஞ்சித்தோட இடமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். அந்த 5 படம் பண்ணாலும் கூட என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு மச்சான் ரஞ்சித் மட்டும்தான். அதில் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும்